sa ni sa ri ma ga ma re ga ma pa ma ga re sa da da pa. புல்வெளி பெய்யும் சாரலை போல நீலம் குளிர் செய்யும் வான்மழை போல வான்வெளி உலவும் சூரியன் நிலவாய் தானென நினையா படைப்பும் நிலமாய் ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் இனிமையானவர்களே, அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்களை வாழ்த்துக்களை மரியாவிஷன் சார்பாக சொல்லிக்கொண்டு ஆண்டினுடைய பொதுக்காலம் 18வது ஞாயிற்றுக்கிழமை இறைவார்த்தை சிந்தனை ஜெபத்திற்கு உங்களை அழைப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். 18வது ஞாயிற்றுக்கிழமை நமக்கு கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தியானது தீர்க்கமான தெளிவான ஒரு செய்தியாக இருக்கிறது. செல்வ பெருக்கால் வாழ்க்கை வந்துவிடாது, செல்வ பெருக்கால் வாழ்க்கை வந்துவிடாது என்று சொல்லக்கூடிய செய்தியை லூக்கா நற்செய்தி பிரிவு 12:13 முதல் உள்ள இறைவார்த்தை வழியாக வாசிக்க கேட்போம். கூட்டத்தில் இருந்த ஒருவர் இயேசுவிடம், போதகரே, சொத்தை என்னோடு பங்கிட்டுக் கொள்ளுமாறு என் சகோதரருக்கு சொல்லும் என்றார். அவர் அந்த ஆளை நோக்கி, என்னை உங்களுக்கு நடுவராகவோ பாகம் பிரிப்பவராகவோ அமர்த்தியவர் யார் என்று கேட்டார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, எவ்வகை பேராசைகளுக்கும் இடம் கொடுக்காதவாறு எச்சரிக்கையாய் இருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்து விடாது என்றார். அவர்களுக்கு ஒரு ஓமையை சொன்னார். செல்வனாயிருந்த ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அவன், நான் என்ன செய்வேன், என் விளைபொருட்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று எண்ணினான். ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன். அங்கு என் தானியத்தையும் பொருட்களையும் சேர்த்து வைப்பேன். பின்பு, என் நெஞ்சமே, உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன, நீ ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு என சொல்லுவேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டான். ஆனால் கடவுள் அவனிடம், அறிவிலேயே இன்று இரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும், அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவையாகும் என்று கேட்டார். கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்போர் இத்தகையோரே என்று கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற அருமையான சகோதர சகோதரிகளை, செல்வத்தை தேடித்தான் இந்த உலகமே சென்று கொண்டே இருக்கிறது. திரைகடல் ஓடியும் திரவியம் தேட வேண்டும். கடல்களை கடந்து நாடுகளை கடந்து சென்று பாலைவனத்திலே சென்று கடுமையான பனி விழுகின்ற இடத்தில் சென்றாவது பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற சிந்தனையில்தான் உலகம் சென்று கொண்டே இருக்கின்றது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த செல்வத்தை பற்றி மோசமாக சொல்லவில்லை, இழிவாக சொல்லவில்லை. மாறாக, செல்வம் நல்லது அல்ல என்று சொல்லாமல் அதிகமான பேராசை கொள்வது அழிவுக்கு காரணம் என்று சொல்கிறார். ஆசையே அழிவுக்கு காரணம் என்று புத்தன் சொன்னான். பேராசை பேரழிவுக்கு காரணம் என்று நிச்சயமாக ஆண்டவர் சொல்லுவதில் அர்த்தம் இருக்கிறது. எனவேதான் அந்த செல்வந்தன் கேட்கின்றான், எனக்கு வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்றாக ஒரு உறுத்தல் இருந்து கொண்டே இருக்கிறது. நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், உன்னுடைய இதெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு என்று சொல்லுகிறார். காரணம், ஏழைகளுக்கு இறங்குகின்றவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறாதே, அதனுடைய அடிப்படையில் ஆண்டவர் சொல்லுகின்றார். இன்று பார்க்கின்றோம், செல்வனுடைய நிலம் நிறைய விளைகிறது. நல்ல மழை, நல்ல உரம், நல்ல வாய்ப்பு, நல்ல வெயில் இருந்தது அவனுடைய நிலமானது விளைந்து கொட்டி கொடுக்கிறது. விளைச்சல் அதிகமாக இருக்கிறது.
எனவே அவனுக்குள் பயங்கரமான மகிழ்ச்சியாக இருக்கின்றான். காரணம், அறுவடை செய்து எல்லாவற்றையும் சேர்த்து வைக்கலாம், களஞ்சியங்களிலே சேர்த்து வைக்கலாம். களஞ்சியங்கள் போதுவில்லை என்று சொன்னால் களஞ்சியத்தை இடித்து கட்டலாம் என்று அவன் தனக்குள்ளே சிந்தித்துக் கொள்கிறான். அவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற பொழுதே ஆண்டவர் அவனிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார். அறிவிலியே, முட்டாளே, அறிவு கெட்டவனே, உன்மதி இல்லாதவனே, கடவுளை பற்றி சிந்தனை இல்லாதவனே, கண்ணால் காணக்கூடிய மனிதனை பற்றி சிந்தனை இல்லாதவனே, உன்னுடைய நிலம் அதிகமாக விளைச்சல் கொடுத்திருக்கிறது என்றால் அதிகமாக இருக்கக்கூடியதை மற்றவரிடத்தில் நீ பகிர்ந்து கொள்ள வேண்டாமா என்று சொல்லுகின்ற விதத்தில் சொல்லாமல் சொல்லுகின்றார். அறிவிலேயே, இன்று இரவு உன்னுடைய உயிர் உன்னுடைய உடலை விட்டு பிரிந்துவிடும், நீ என்ன செய்வாய் என்று கேட்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பொதுக்காலம் 18வது ஞாயிற்றுக்கிழமை நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்ற பொழுது, செல்வம் நல்லதுதான், உழைப்பு நல்லதுதான், செல்வத்தை தேடுவது நல்லதுதான். ஆனால் தனக்கு தனக்கு எனக்கு எனக்கு என்று மட்டும் சொல்லிக்கொண்டு தேடிக்கொண்டே குவித்து கொண்டே இருந்தால் அது அழிவுக்கு இட்டு செல்லும். செல்வ குவிப்பு, அதிகார குவிப்பு, பண குவிப்பு, இவைகள் அனைத்துமே தீமைக்கு இட்டு சொல்லக்கூடியவை என்பதை ஆண்டவர் சொல்லுகின்றார். இந்த உலகத்தில் பார்க்கின்றோம், பல்வேறு இடங்களில் சென்று எப்படியாவது பணத்தை உருவாக்க வேண்டும், காசு சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த விதத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் அலைமோதி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நாடுகளை கடந்து செல்கிறார்கள், நேர்மையான விதத்திலே செல்கிறார்கள், நேர்மையற்ற விதத்திலே செல்கிறார்கள், நேர்மையாக உழைக்கின்றார்கள், நேர்மையற்ற விதத்திலே உழைக்கின்றார்கள், பணம் சம்பாதிக்கின்றார்கள், நேர்மையான விதத்திலே சம்பாதிக்கின்றார்கள், கையூட்டு வழியாக லஞ்சம் வழியாக சம்பாதிக்கின்றார்கள். ஆனால் ஆண்டவருடைய இறைவார்த்தையை கேட்கக்கூடியவர்கள் அவ்வாறு சிந்திப்பதில்லை. சவேரியார் கோட்டையிலே பிறந்தவர் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் துச்சமாக நினைத்து கொண்டு நம்முடைய நாட்டிற்கு வருகின்றார். பவுல் எல்லா அறிவும் ஆற்றலும் சக்திகளும் திறமைகளும் அதிகாரம் எல்லாவற்றையும் நம்பிக்கொண்டிருந்தவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக இவற்றையெல்லாம் குப்பை என கருதுகிறேன் என்று அவர் சொல்லுகின்றார். குப்பை என கருதுகிறேன் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்வதற்காக அனைத்தையும் குப்பை என கருதுகிறேன் என்று பவுலடிகளார் சொல்லுகின்றார். அதுபோன்றுதான் பல்வேறு புனிதர்கள், அன்னை தெரசாள் வசதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் குப்பை என கருதி கொண்டு நம்முடைய நாட்டிற்களே வந்து குப்பை தொட்டிக்குள் கிடக்கின்ற குழந்தைகளை கொஞ்சி குழாவி அவர்களுக்கு உணவு கொடுத்து அவருடைய புண்களை கழுவி கட்டு போட்டு குணப்படுத்துகின்றார். அதுபோன்று நிறைய திரைப்பட நடிகர்களும் இன்று, கால்பந்த வீராங்கனைகளும் வீரர்களும் இன்று ஏழைகளுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்றதை பார்க்கின்றோம். பத்திரிகைகளிலே படிப்பதை நாம் பார்க்கின்றோம். நிறைய நாடுகளை ஆண்ட ஜனாதிபதிகள் கூட ஏழ்மையான வாழ்க்கையை வாழ்வதை நாம் பார்க்கின்றோம். காரணம், பணம் என்று சொல்லக்கூடியது அவசியத்திற்கு தான் தேவை. பணத்திற்கு நாம் எஜமானாக இருக்கின்றவரை பணம் நல்லது தான். பணம் நம்முடைய எஜமானாக மாறிவிட்டால் நிச்சயமாக அது யமனாக மாறிவிடுகிறது. இதைத்தான் பார்க்கின்றோம். தவறான வழிகளில் இந்த போதைப் பொருட்கள் கடத்துவதில் அதிகமான பணத்தை சம்பாதிக்கலாம், அல்லது மதுவை விற்பதில், அதில் கள்ளத்தனத்தை கலப்பதில் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் என்று நினைக்கின்றவர்கள் இருக்கிறார்கள். அது அநீதியான செல்வமாக மாறுகிறது. அது பேராசையினுடைய அடையாளமாக மாறுவதை பார்க்கின்றோம். லஞ்சம் வாங்குவதிலே அதிகமாக ஈடுபாடு கொண்டு லஞ்சத்திலே திளைத்து கொண்டு கடைசியாக லஞ்சத்திலே செத்து போகின்ற, வாழ்க்கையை அனுபவிக்காமல் செத்து போகின்ற மனிதர்களை பார்க்கின்றோம். அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், அறிவிலேயே, இன்று இரவே உன்னுடைய உயிரை நான் எடுத்து விடுவேன், நீ சேர்த்த சொத்து யாருக்கு சொந்தமாகும் என்ற கேள்வியை ஆண்டவர் கேட்பார். அன்புக்கினியவர்களே, மரியாவிஷன் நேயர்களே, பெற்றோர்களே, உற்றார்களே, உறவினர்களே, நண்பர்களே, மாணவ செல்வங்களை, இளைஞர்களை நாம் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே பணம் நல்லதுதான், ஆனாலும் அது அளவுக்கு மீறிவிட்டது என்று சொன்னால், அதன் மேல் அதிகமான பேராசை வைத்து விட்டோம் என்றால் அது பேரழிவுக்கு இட்டு சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்பதை ஆண்டவர் என்று தெளிவாக சொல்லுகின்றார். எந்த நிலையில் நாம் இருந்தாலும் அதிகமான பற்றை பணத்தின் மேல் வைக்காமல், அதிகாரத்தின் மேல் வைக்காமல், அந்தஸ்தின் மேல் வைக்காமல், ஆணவ கொலைகளிலே வைக்காமல் வாழ்வது மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கையாகும். எனவே செல்வ பெருக்கினால் ஒரு நாளும் வாழ்க்கை வந்து விடாது. நிறைய வாழ்க்கைகளை பார்க்கின்றோம். செல்வத்தின் மேல் அலைந்து திரிந்து உண்ணாமல் குடிக்காமல் கட்டி சேர்த்து வைத்து எல்லாவற்றையும் இழக்கின்ற மனிதர்களை நாம் பார்க்கின்றோம்.
அதைத்தான் தமாசாக சொல்வார்கள். கையை கட்டி வாயை கட்டி சேர்த்து வைத்ததெல்லாம் கையை கட்டி கொண்டு சென்று விடுவார்கள். திருடர்கள் வருகின்றது கையையும் காலையும் கட்டி சேர்த்து வைத்ததெல்லாம் எடுத்து கொண்டு சென்று விடுவார்கள் என்று தமாஷாக சொல்லுவார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, எல்லாவற்றையும் சேர்ப்போம், அளவிற்கு சேர்ப்போம். எல்லாவற்றையும் உருவாக்குவோம், அளவிற்கு உருவாக்குவோம். தேவைக்கு உருவாக்குவோம். அளவு கிடந்து அநியாயமாக அக்கிரமமாக நெறிகட்ட விதத்தில் உருவாக்கக்கூடிய அனைத்துமே மாற்றப்பட வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தியானது நமக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார். ஜபிப்போமாக. எங்கள் நல்ல தந்தை இறைவா, இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். நாங்கள் அளவு கிடந்த பற்றினை செல்வத்தின் மேல் வைக்காமல், அழிந்து போகின்ற செல்வத்தின் மேல் வைக்காமல், அழியாத உண்மை நாங்கள் பற்றி கொள்வதற்கான ஆற்றலை தாரும். நல்ல மதிப்பீடுகளை பற்றி கொள்வதற்கான ஆற்றலை எங்களுக்கு தாரும். நீர் எங்களுக்கு கொடுக்கின்ற கொடைகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கான ஆற்றலை எங்களுக்கு தாரும். இந்த வேண்டுதல்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.